வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனியினுடைய பலன்கள். சனி பகவான் இயல்பு தன்மையில காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில இருக்கிறார். இந்த இயல்பு தன்மையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஜூலை மாதம் வக்ரம் அடைகிறார். இந்த இயல்பு தன்மையோடு இருக்கக்கூடிய இந்த 60 நாட்கள் 2 மாதங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்களை மாற்றங்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம இந்த பலன்ல பார்க்க போறோம். இப்போ ரிஷப ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், ஒரு வாக்குஸ்தானத்துல தனுஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். எப்போதுமே ஒரு நேர்மையான வாக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள். வாக்கு மீன்ஸ் உங்களுடைய பேச்சில் ஒரு நேர்மையான ஒரு திறன் அப்படின்றது இருக்கும். என்னைக்குமே பார்த்தீங்கன்னா பொய் சொல்றதுக்கு அதிகப்படியாக பயப்படக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் தான். இப்படி இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இயல்பு சனியினுடைய தன்மை அதிகப்படியான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த 60 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லாத நபர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எப்போ நீங்க வேலை இழந்தீங்களோ உடனே உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த வேலையின் மூலமாக அதிகப்படியாக ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். சனியினுடைய தன்மையே பார்த்தீங்கன்னா மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு குளிரான ஒரு கிரகம். அப்படி இருக்கும்போது இந்த சனி மெதுவாக நகலும் போது நமக்கு எப்போதுமே சில தொந்தரவுகள் வந்தாலும் நன்மைகள் வந்தாலும் ஒரு ரொம்ப ஸ்லோவா மெதுவா நம்மளுக்கு அந்த நன்மைகள் வர்றதும் தெரியாது, அதே சமயத்துல கெடுதலான பலன்கள் வர்றதும் தெரியாது. அந்த அளவுக்கு அந்த சனியினுடைய தாக்கம் இந்த 2 இடத்துலையும் அதிகப்படியாக இருக்கும். இப்படி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நன்மைகள் வருது அப்படின்றத இவர்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நன்மைகள் வந்தாலும் அவர்களுக்கு கெடுதலான சில விஷயங்கள் இவர்களினுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும். ஏன் இந்த மாதிரியாக நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராகு பகவான் உங்களுடைய பூர்வ ஜென்மத்துல இருக்கக்கூடிய, அதாவது நீங்க செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடி அவர்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள்ல சில ஏமாற்றங்கள் இருக்கும். ராகு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியவர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். அந்த பெரிய அளவில் அந்த வாய்ப்புகள் நம்மளுடைய கஷ்டம்லாம் தீரப்போகுது அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த வாய்ப்புகள் கைக்கு எட்டும் போது அந்த ராகு பகவான் உங்களிடமிருந்து தட்டி பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுதான் இந்த இடத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நடந்துட்டு இருக்குது. அப்போ நம்ம இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த 60 நாட்கள்ல அந்த சனி பகவான் எந்த மாதிரியான மாற்றத்தை இவர்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வேலை ரீதியான சில விஷயங்கள்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்க போறார். அந்த அங்கீகாரத்தினால ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்துல பொருளாதார ரீதியாகவும் நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த இடத்துல ரிஷப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் பார்க்கும்போது கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள், மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய வேலையில கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க, இல்ல ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த தொழிலையோ வேலையிலையோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதிலிருந்து நிறைய வளர்ச்சிகளை அடையணும் அப்படின்னு போராடக்கூடியவர்கள். அதே சமயத்துல இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் குடும்ப ஏமாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரு நம்பிக்கை துரோகங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே நிறைய பிரச்சனைகள், இது எல்லாமே கடந்த காலத்தில் நடந்திருக்கும். இது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானால இந்த 60 நாட்கள் தீரக்கூடிய ஒரு நேரம். இந்த 60 நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்து ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் சொந்தமாக தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு நேரம், தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு நேரம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 60 நாட்கள்ல ரொம்ப தீயா வேலை செய்வாங்க. அதாவது இவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும்போது அந்த வாய்ப்புகளுக்காக தான் இவர்கள் இத்தனை நாள் கொஞ்சம் அமைதியாகவே இருந்திருக்கிறாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். அப்போ இந்த வாய்ப்புகள் இவர்களை தேடி வரும்போது அதை எந்த அளவுக்கு அதை பாசிட்டிவாக மாற்றுறது, ஒரு வாய்ப்புகள் வருது அப்படின்னா அதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதோ இல்லை இவர்களுக்கு சாதகமாக
பணமாக அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இவர்கள் முழுமையாக முயற்சி செய்வாங்க. அதை இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இந்த 60 நாட்கள் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த 60 நாட்களில் மிகப்பெரிய ஒரு தொழில் ரீதியான முன்னேற்றம், அடுத்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில அமைப்புகள் இவர்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு நேரம். நிறைய மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய அளவுக்கு இவர்களுக்கு சாதகமாக இருக்காது. ஒரு மேற்படிப்பு படித்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிட்டு அங்கே எங்கேயோ சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு வேலையிலையோ ஒரு சின்ன சின்ன வேலையில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஹோட்டலில் கூட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியாக அந்த ஒரு தனக்குன்னு ஒரு நல்ல ஒரு நிரந்தர வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு வாய்ப்புகளுக்காக இருந்துட்டு இருப்பாங்க. இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வெளிநாட்டு அமைப்புகளில் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் இந்த 60 நாட்களில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் அங்கே முடியறதுக்கு உண்டான ஒரு தருணம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு அமைப்புகளும் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2வது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருந்து முதல் திருமணத்தில் அதிகப்படியான ஒரு ஏமாற்றம், அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வளர்க்க முடியாமல் சில தொந்தரவுகள், இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கும்போது நிறைய ஒரு இடர்பாடுகளை சந்தித்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த 60 நாட்களில் 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை அமைப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வரன் தேடக்கூடிய சில விஷயங்கள், 2வது திருமணம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல் திருமணத்திற்காக இந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய ஒரு பிரயத்தனத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக அந்த பிரயத்தனங்கள் நிறைய பேருக்கு இவர்களினுடைய ஜாதக ரீதியாக சில தடைகளை கொடுத்துட்டு இருக்குது. அது எல்லாமே இந்த 60 நாட்களில் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஜாதக ரீதியான சில இடர்பாடுகள், அதாவது எங்கேயாவது வெளியில கடன் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா அது திரும்ப வராத ஒரு சில சிச்சுவேஷன்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கடன்கள்னால எப்போதுமே வாழ்க்கை ரன் ஆகிட்டு இருக்குது, அடுத்து வேலை ரீதியான ஒரு நிரந்தர அமைப்பு இல்லை, அடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் அதை பயணிச்சிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான சில பர்சனல் கேள்விகள் ஏதாவது பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.